Hello everyone, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. This is Murali from Connect Training Solutions. தமிழ்நாடு கவர்மெண்டோட நான் முதல்வன் ஸ்கீம்ல கேர்ள்ஸ் ஒன்லி டிரைவ் இன்ஃபோசிஸ் நடத்துறாங்க. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை ஜோன்ல இது நடக்குது. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு போகணும். அந்த இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டு போனா நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஃபுல்லா இதை வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் பண்ணிட்டாலே, ஆப்டிடியூட் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டாலே 90% யூ ஆர் இன் டு த கம்பெனி அப்படிதான் அர்த்தம். ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல எலிமினேஷன்ஸ் இருக்காது. 90%. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ட்டோட போகணும், ஒரு நல்ல ஒரு ஜாலியா ரிலாக்ஸ்ட் மைண்ட் செட்டோட போகணும். பட் அசால்ட் ஆயிடக்கூடாது. நீங்க நான் எப்படியும் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அசால்ட்டுத்தனமா போனீங்கன்னா அகெயின் அங்க போய் ஏதாவது நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இந்த 5 செக்லிஸ்ட்டை நீங்க சரி பண்ணிட்டு போங்க. செக்லிஸ்ட் நம்பர் 1, உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் 60லேருந்து 90 செகண்ட்ஸ்க்குள்ள ரொம்ப அழகா உங்களை பத்தி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க பேசுற மாதிரி இருக்கும். பேசிக்கலி யூ ஆர் கோயிங் டு செல் டு த கம்பெனி. அப்போ உங்களை நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க, நீங்க எப்படிப்பட்ட நபர், உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கும், என்ன மாதிரி ஹாபிஸ் பிடிக்கும், எதனால இன்ஜினியரிங் எடுத்தீங்க, இன்ஜினியரிங்ல என்ன கத்துக்கிட்டீங்க, நீங்க கத்துக்கிட்டதை வச்சு என்ன போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிருக்கீங்க, உங்களோட டெக் ஸ்டாக் என்ன, இன்ஃபோசிஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் உங்களோட ஸ்கில் செட்டும் எப்படி மேட்ச் ஆக போகுது, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு தான் செல்ஃப் இன்ட்ரோ கொண்டு போகணுமே தவிர ரெஸ்யூம்ல என்ன இருக்கோ அந்த ரெஸ்யூம்ல உள்ளதை அப்படியே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, மை நேம் இஸ் முரளி, ஐம் கமிங் ஃப்ரம் ஏபிசி காலேஜ், மை டிபார்ட்மெண்ட் இஸ் இசிஇ அப்படின்னு நீங்க அப்படியே ஃப்ளோவில் நீங்க ஒப்பிக்கிற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ ஸ்டார்ட் வித் யுவர் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அப்படின்னு நான் எப்போதுமே என்னோட ட்ரைனிங்ல சொல்லுவேன். ஸோ செல்ஃப் இன்ட்ரோவை 2-3 தடவை நீங்க வீட்டில் ரிஹர்சல் பண்ணிட்டு ஒரு இம்ப்ரெஷன், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ நல்லா இருந்துச்சுன்னா தான் ஹெச்ஆருக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவ் இம்பாக்ட் கிடைக்கும். அதனால அதை நல்லா ட்ரை பண்ணிட்டு நீங்க போங்க. இதுதான் செக்லிஸ்ட் நம்பர் 2. அடுத்தது செக்லிஸ்ட் நம்பர் 1, சாரி, செக்லிஸ்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூம் எப்போதுமே சூப்பராக. இன்ஃபோசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெஸ்யூம் கையில கொண்டு வாங்கங்கிறாங்க. ஆல்ரெடி நீங்க இன்ஃபோசிஸ்ல நீங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிருப்பீங்க. அப்லோட் பண்ண ரெஸ்யூம் ஓகே இருக்கட்டும். இன்டர்வியூக்கு போகும்போது அப்டேட்டடான ரெஸ்யூமை பிரிண்ட் எடுத்து கொண்டு போங்க. அந்த ரெஸ்யூம்ல எந்த எரர்ஸும், டைப்பிங் மிஸ்டேக்ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லாமல் பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க. ரெஸ்யூம்ல என்ன போட்டிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நேம்ல ஆரம்பிச்சு கடைசி ஹாபிஸ் வரைக்கும் என்ன விஷயங்கள் போட்டிருந்தாலும் சரி, அதுல நீங்க ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஹெச்ஆர் பார்ப்பாங்களா, இதெல்லாம் கேட்பாங்களான்னு நினைச்சு அசால்ட்டா போகக்கூடாது. என்ன போட்டிருந்தாலும் சரி, அதுல ஷுட் பி ஸ்ட்ராங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு மாக் இன்டர்வியூ என்கிட்ட வந்திருந்தாரு. அப்போ அவர் என்ன போட்டிருக்காருன்னா, செக்ரட்டரி கிளப்னு போட்டு செக்ரட்டரி இன் ஐஎஸ்டி ஸ்டூடெண்ட் சாப்டர் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்போ நான் கேட்டேன், அஸ் அ செக்ரட்டரி வாட் இஸ் யுவர் ரோல் அப்படின்னு கேட்குறேன். அங்கே வச்சு அவர் ஸ்டக் ஆகிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நாங்கள் ஐஎஸ்டியில் நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு ஆக்டிவிட்டி சொல்றாரு. உங்களோட ரோல் என்னன்னு கேட்டால் ஹி காட் ஸ்டக். ஸோ நீங்கள் ரெஸ்யூமில் என்ன போட்டிருந்தாலும் சரி, நான் இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணேன், இந்த இடத்துல நான் ப்ராஜெக்ட் செமினார் அட்டன் பண்ணேன், ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன், நான் இந்த ஒரு 15 days இங்கே நான் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் போனேன், என்ன போட்டிருந்தாலும் சரி, அதை பற்றி நான் கேட்கும் போது அங்கே போய் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க, இந்த 1 day ஒர்க் ஷாப்பில் என்ன லேர்ன் பண்ணீங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு ஹெச்ஆர் கேட்கும் போது நீங்க அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதத்திலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், நீங்க உண்மையிலேயே போனீங்களா, நீங்க உண்மையிலேயே கத்துக்கிட்டீங்களாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரெஸ்யூமை இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கிற டைம்ல கம்ப்ளீட்டா இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ரெஸ்யூமை ஃபுல்லா ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி அதை நல்லா ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இது என்னோட செக்லிஸ்ட் நம்பர் 2. அடுத்தது செக்லிஸ்ட் நம்பர் 3. செக்லிஸ்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நான் இதை சாப் அப்படின்னு சொல்லுவேன். சாப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் உங்களோட ஸ்கில் செட், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஜெக்ட். ரெஸ்யூம்ல என்ன ஸ்கில் செட் போட்டிருக்கீங்க. நான் மெக்கானிக்கல்லேருந்து வரேன், நான் செலக்ட் ஆயிருக்கேன் இன்ஃபோசிஸ்ல, நான் இசிலேருந்து வரேன், தட் டசன்ட் மேட்டர். ஸ்கில் செட்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்க, தட் ஸ்கில் செட் ஷுட் பி மேட்சிங் இன்ஃபோசிஸ் ரெக்யர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க மெக்கட்ரானிக்ஸா இருக்கலாம், பயோடெக்னாலஜியா இருக்கலாம். பட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்து, உங்க துறை சார்ந்து ஏதாவது ஒன்று போட்டிருந்தீங்கன்னா அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது, ரொம்ப வாஸ்ட் ஏரியாஸ் போடாதீங்க, ஸ்பெசிஃபிக்காக போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஸ்கில் செட், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஜெக்ட், இந்த 3ம் அழகாக ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல கண்டிப்பாக கேள்விகள் வரும். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, நெட்வொர்க்கிங்னு போட்டிருக்கேன் சார் அப்படின்னா, வாட் இஸ் கால்டு ஓஎஸ்ஐ லேயர், ஓஎஸ்ஐ லேயர்ஸ் எவ்வளோ டைப்ஸ் இருக்கு அப்படின்னு. பொதுவாக ஹெச்ஆர்ஸ் ரொம்ப இன்டெப்த்தாக டெக்னிக்கலுக்குள்ள போக மாட்டாங்க. பட் நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதுல கிராஸ் ரூட் லெவல்ல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணுங்கிறது
அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஏதாவது போட்டிருந்தாலும் பரவாயில்ல, தே வில் எக்ஸ்பெக்ட் இன் கிராஸ் ரூட் லெவல் ஃப்ரம் யுவர் டொமைன் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன போட்டிருக்கீங்களோ. அப்போ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று, ரெண்டாவது ஸ்கில்ஸ். இது ரெண்டு விஷயத்துலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ப்ராஜெக்டில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு 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 30 செகண்ட் டைம் எடுத்து அந்த ப்ராஜெக்டை நீங்கள் என்ன பண்ணணும், நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எதுக்காக பண்ணேன், ஸ்டார்ட் வித் வை, என்ன ப்ராப்ளமே என் ப்ராஜெக்ட் அட்ரஸ் பண்ணுங்கிறதுலேருந்து ஆரம்பிங்க. ஸ்ட்ரைட்டாகவே எப்படி ஆரம்பிக்கக்கூடாதுன்னா, மை ப்ராஜெக்ட் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன் சோன் சோன் அப்படின்னு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் போகக்கூடாது. உங்கள் ப்ராஜெக்ட் என்ன ப்ராப்ளம், ஆக்சுவலி சார் சொசைட்டியில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை வச்சு நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம், அதில் இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் ஹெச்ஆர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை யூஸ் பண்ணீங்க, இந்த உங்கள் ப்ராஜெக்டில் ரியாக்ட் ஜேஎஸ் ஏன் யூஸ் பண்ணீங்க, ஏன் இதை யூஸ் பண்ணல, ஸோ ஹோஸ்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணீங்க, இப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரைட்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கில் செட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ராஜெக்டில் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது, இப்படி கேட்டால் எப்படி பதில் சொல்றதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரைட்? அண்ட் ஃபோர்த் செக்லிஸ்ட் அபவுட் இன்ஃபோசிஸ் அண்ட் அபவுட் த ரோல். உங்களை இந்த ஹையரிங், இந்த நான் முதல்வன் ஸ்கீமோட ஹையரிங்ல சிஸ்டம்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கு தான் இன்ஃபோசிஸ் எடுக்க வராங்க, எஸ்இ ரோல். அப்போ இன்ஃபோசிஸ் பற்றியும் எஸ்இ ரோல் பற்றியும் உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கண்டிப்பாக இருக்கணும். இன்ஃபோசிஸ் பற்றி நீங்கள் ChatGPTல கேளுங்க, 20 இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அபவுட் 10 இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அபவுட் இன்ஃபோசிஸ் அப்படின்னு கொடுங்க. நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு எஸ்இ ரோல், இந்த எஸ்இ ரோலுக்கு வந்து பேக்கேஜ் வந்து 3.6 LPAன்னு இன்ஃபோசிஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு ரோல் இருக்கு, பட் அதுக்கு இன்ஃபோசிஸ் இந்த ஹையரிங்ல வரல. ரெண்டாவது ரோல் பேர் டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு ரோல். அது வந்து 6.25 lakhs per annum. மூணாவது ஒரு ரோல் இருக்கு, அது ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர். அந்த ரோல் வந்து இந்த 9.5 LPA அப்படின்னு வரும். பொதுவாக எம்என்சிஸ்க்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, பெரிய ஹையரிங் சேலஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 6.25 LPAக்கும் 9.5 LPAக்கும் கேண்டிடேட்ஸ் கிடைக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 3.6 கிடைச்சிடும். ஸோ இந்த 4வது செக்லிஸ்ட்ல இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களை எடுக்க போகிறது 3.6ல சிஸ்டம்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கு. ஒருவேளை ஹெச்ஆர் வந்து நீங்க வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப்ஸ்கில் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி ரோலுக்குலாம் உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டணும். டெஃபினட்டா நான் அப்ஸ்கில், நான் ஆல்ரெடி அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன், நான் அப்ஸ்கில் பண்ண ரெடி, நான் வந்து கண்டினியூஸ் லேர்ன் பண்ணுவேன், டீமோட வெல் அடாப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடை நீங்க காட்டிக்கிட்டே இருக்கணும். உங்களோட பேச்சு வந்து அவங்க கேட்டா பதில் சொல்லுவோம் அப்படின்னு மட்டும் இல்லாம உங்களோட பேச்சு வந்து அவங்கள கன்வின்சிங்கா இருக்கணும். எப்போதுமே ஹெச்ஆர்ஸை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க ஹெச்ஆர் நம்மள மாதிரி நிறைய பேர் அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். நான் ஏன்னா அவங்களுமே தே வில் ஹேவ் அ தாட், நம்ம கம்பெனிக்கு நல்ல கேண்டிடேட்ஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க, நான் நல்ல கேண்டிடேட் சார், எனக்கு இன்ஃபோசிஸில் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருக்குது சார் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ரோல்ஸ் பற்றிலாம் படிச்சுட்டு போங்க. இன்கேஸ் யாராவது அப்படி கேட்டாங்கன்னா, அப்ஸ்கில் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி ரோலுக்குலாம் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டால் தாராளமாக நான் ஐ எம் ரெடி டு, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வாய்ப்பு கிடைச்ச கூட நான் எழுதுவேன் சார் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ரைட்? ஓகே. அண்ட் 5வது செக்லிஸ்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான செக்லிஸ்ட், நோ லூஸ் டாக்ஸ். நீங்கள் அந்த 10 நிமிஷம் இன்டர்வியூ நடக்கும், இல்லை அரை மணி நேரம் நடக்கும். 10லேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே எப்போலாம் நடக்கலாம். இந்த டைமில் உங்கள் வாயிலேருந்து லூஸ் டாக்ஸ் வரவே கூடாது. லைக் உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கலாம், எப்படின்னா நான் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், ஹையர் ஸ்டடீஸ் போகணும், நான் வந்து ஆல்ரெடி இந்த கம்பெனியில் ஆஃபர் வச்சுருக்கேன், அப்படிலாம் உங்களுக்கு நிறையா மைண்டில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். பட் எதுவுமே லூஸ் டாக்ஸை வெளியே வரக்கூடாது. ரைட்? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நான் எப்படியாவது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் சார், என் இன்ட்ரெஸ்டே அதான் சார் அப்படின்னாங்க. ஆனால் இன்ஃபோசிஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, சார் இன்ஃபோசிஸ் கிளியர் பண்ணிட்டு சார், எப்படியாவது இன்ஃபோசிஸில் பிளேஸ் ஆகணும் சார் அப்படிங்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நமக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டியே நமக்கு மோஸ்ட்லி இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதான் எனக்கு பிடிச்சது, அதான் எனக்கு பிடிச்சது சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்டர்வியூவில் போய் லூஸ் டாக்ஸ் பண்ணிடக்கூடாது. இன்டர்வியூவில் நீங்கள் சொல்ல வேண்டியதான் ஒரே விஷயம் தான், ஐ ஹாவ் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இன் இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஷோகேஸ் பண்ணால் போதும். தட்ஸ் ஆல். ரைட்? ஏன்னா சப்போஸ் நீங்கள் லூஸ் டாக்ஸில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சார், நான் வந்து இப்போ இல்லை சார் 5 years கழிச்சு கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கூட எதுவுமே நீங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணாதீங்க. ஏன்னா ரிட்டென்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, ப்ளஸ் எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு கம்பெனிக்கு ஹையரிங் ப்ராசஸில் பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகணும்.
அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ளூ ஸ்டாக்ஸில் எதையும் விட்டக்கூடாது, ரைட்? இதில் நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. திஸ் இஸ் வாட் ஐ விஷ் டு சே டு ஆல் ஆஃப் யூ. ஓகே. அண்ட் ஒரு ஒரு போனஸ் பாயிண்ட் கொடுக்குறேன். அந்த 5 செக்லிஸ்ட் போக ஒரு போனஸ் பாயிண்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இன்டர்வியூ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு ஸ்மைலோட பேசணும். ஏன்னா ஹெச்ஆர்ஸ் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி ஒரு 3 days 4 days வென்யூவில் ஸ்டே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் 500 பேர் இன்டர்வியூ பண்ண போகிறாங்க. அப்போ தேல் பி மென்டலி தேல் பி ட்ரெயின்டு. நீங்களுமே அஃப்கோர்ஸ் உங்களோட ஸ்லாட் காலைல 9 மணிக்கு இருக்கலாம், இல்லை 12 மணிக்கு இருக்கலாம், இல்லை ஈவினிங் லேட் ஈவினிங் கூட இருக்கலாம். ஹூ நோஸ். எப்போ வந்தாலும் சரி, இன்டர்வியூக்குன்னு போகும்போது மைண்டுக்குள்ளே ஓகே முரளி நீ நல்லா சிரிக்கணும், கான்ஃபிடென்ட்டோட போ, பயங்கரமாக சிரிச்சுட்டே நீ பேசணும், அந்த எனர்ஜி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்மைலோட நீங்கள் பேசுங்க. ஸ்மைலோட பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா கான்ஃபிடென்ஸ் தாறுமாறாக உங்களுக்கு வந்துடும். கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஸ்மைல் இருக்குது அப்படின்னா கூட ஹெச்ஆர்ஸ்க்கு வந்து பிடிச்சிடும். சரி, சம்ஹவ் இவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஷீ வில் ஜாயின் த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தேல் கெட் சம் கான்ஃபிடென்ஸ். ஓகே. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கைஸ். இந்த செக்லிஸ்ட்டை ஒரு தடவை சூப்பராக கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட சீனியர்ஸ், உங்களோட ஃபேக்கல்ட்டி, காலேஜ் ஃபேக்கல்ட்டி, ப்ரொஃபஸர்ஸ் யாரையாவது ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்க கூட ஒரு 10 minutes மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி நீங்கள் மாக் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இன்டர்வியூ கிராக் பண்ணுவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் இன்ஃபோசிஸ். தேங்க்யூ அண்ட் சியர்ஸ்.